சென்னை சர்வதேச விமான நிலையம் டெர்மினல் 2வது தளத்தில் புறப்பாடு பகுதியில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அலுவலகம் அமைந்துள்ளது. அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் இன்று பகல் 12 மணியளவில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு புகை மண்டலம் சூழ்ந்தது. இதனையடுத்து சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. அவசரமாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவசரகால தீயணைப்பான்கள் மூலமாக தீயை அணைக்க முயற்சித்ததோடு புகை மண்டலத்தையும் வெளியேற்ற முயற்சிகள் மேற்கொண்டனர். இந்த நிலையில் சென்னை விமான நிலைய தீயணைப்பு வண்டிகள் 3 வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைத்ததோடு புகை மண்டலத்தையும் வெளியேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் விமான நிலையத்தில் இருந்த பயணிகள், விமான நிலைய ஊழியர்கள் புகை மண்டலத்தில் சிக்கி தவித்தனர். இதையடுத்து பயணிகள், விமான நிலைய ஊழியர்கள் அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதோடு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பாடு விமானங்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு போர்டிங் பாஸ்கள் கொடுப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் சுமார் 1 மணி நேரம் தீ கட்டுப்படுத்தப்பட்டு புகை வெளியேற்றப்பட்டு முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதில் தீ விபத்தில் சில ஆவணங்கள், கோப்புகள் எரிந்து பெரும் புகை மண்டலம் போன்றவைகள்தான் சூழ்ந்து பயணிகள் மூச்சுத்திணறால் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் திடீரென ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த சிறிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் புகை மண்டலத்தால் பயணிகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவசரமாக சர்வதேச முனையத்தில் போர்டிங் பாசுகள் கொடுப்பதை நிறுத்தப்பட்டு பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இப்போது நிலைமை கட்டுக்குள் வந்துவிட்டது. மீண்டும் போர்டிங் பாஸ் கொடுப்பது தொடங்கிவிட்டது. எனவே இதில் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த தீ விபத்து குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட இருக்கின்றோம் என்று கூறினர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.